வணக்கம் தமிழ் மக்களே! இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொளத்தூர்ல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் தோத்தாரு? அப்படிங்கிறது தான் வீடியோவா பார்க்க போறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சது மற்றும் பொதுமக்கள் சொல்றத வச்சு தான் நான் வந்து வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். மத்தபடி எந்த கட்சிக்காக ஆதரவோ, இல்ல எதிர்ப்போ, வன்மமோ அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஒரு இந்திய குடிமகனா, தமிழ்நாட்ல ஒரு வாக்காளரா என்ன நடந்துச்சு? மக்களோட உரிமை மக்களோட பேச்சு வழக்கு எப்படி இருக்குது? மக்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பேசிகிட்டே இருக்காமல் உள்ளே போய் பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 நாம தான். அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம ஆட்சி 7வது முறையாக ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு 2025 ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசியிருப்பார். பட் அது தப்பு இல்லை, நல்ல விஷயம். அவங்களோட பாசிட்டிவான சைடை சொல்லியிருக்காங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் நடந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவங்களுக்கே அது தெரியும். ஆனால் அதை அவங்க மறைச்சிட்டாங்க. எலெக்ஷனில் மக்கள் தான் ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையே மறந்துட்டு, நம்ம நினைக்கிறதா எலெக்ஷனில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறியாமையா, இல்லை புரியாமையா, இல்லை ஆணவமா, இல்லை என்னன்னே தெரியாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாமல் வந்து எலெக்ஷனுக்குள்ளே போய் கடைசியில் சொந்த தொகுதி ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தரோட தொகுதியில் 8000 சொச்சம் வாக்கில் வந்து தோற்று போயிட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவு தான். கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்ல சிஎம் என்னை பொறுத்தவரையும், மக்களை பொறுத்தவரையுமே. பட் அவரை சுற்றி நடக்கிற எதையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து. ஏன்னா இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஊழல் அது இது அப்படிங்கிற ஒரு ட்ராபேக்குள்ளே போன ஆள். அது இல்லாமல் அவர் கூட இருக்க சேகர் பாபு, அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து ஃபைனல் அந்த எலெக்ஷன் ஸ்டேஜில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க பெருசாகவே பொருட்படுத்தலை. நம்மளை அடிக்க யாரா இருக்கான் அப்படிங்கிற ஒரு டைலாக் மாதிரி, நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாது, ஏடிஎம்கேலையும் ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை, நேற்று வந்தவங்க டிவிகே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, திரள்நிதி எல்லாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு அவங்க அதெல்லாம் பெருசாகவே கண்டுக்கலை. ஸோ அதோட பின்விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த தொகுதியிலே வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் வந்து தோற்கடிக்கப்பட்டார். அதுதான் உண்மை. விஜய் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டா செகண்ட்னு நினைக்கிறேன், சட்டசபையில் சொல்லியிருப்பார், குளத்தூரில் கொத்து புரோட்டா போடப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ வந்து அது அரசியலாக எப்படி பேசினாலும் கொத்து புரோட்டான் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடாது, அது ஒரு அநாகரிகமான பேச்சு. பட் கொத்து புரோட்டான்னு சொல்லக்கூடாது. ஸோ தோற்கடிக்கப்பட்டார், அதுதான் உண்மை. மக்கள் அவரை வந்து ஏற்கலை. மக்கள் ஏற்கலைங்கிறத விட அவர்களுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களை அவர் கண்ட்ரோல் பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் அவர் மக்கள் ஏற்கலை. ஸோ அதனால தான் ஒரு புதிய கட்சியை நோக்கி போயிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே பொதுமக்களை வந்து கவனிக்கவே இல்லை. அதுதான் அவங்க வந்து சென்னையில் நிறைய இடங்களில் வந்து சட்டமன்ற தொகுதியில் தோற்றதுக்கான ரீசன். பொதுமக்கள் வந்து ஈஸியாக எம்எல்ஏஸை பார்க்க முடியறதில்ல, ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது, மக்களாகவே மதிக்கிறது கிடையாது. கடைசி தொண்டன் முதற்கொண்டு மக்களை ரூடாக பேசுகிறது. அது இல்லாமல் அந்த லாஸ்ட் எலெக்ஷன் டைமில் வந்து நிறைய கேசஸ் வந்து ரேப் கேசஸாக சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனது, எதையுமே வந்து டிஎம்கேயால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா தலைமையால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மை. இருக்க ஒவ்வொரு அமைச்சர்களுமே வந்து அவங்கவுங்க பாணியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து முதலமைச்சரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து. ஸோ அதனால தான் அவங்க வந்து வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 30% உண்மை. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட பொலிட்டிக்கல் பவர்லாம் இப்படி எதுவுமே கிடையாது. விஜயோட அந்த வருகை மற்றும் விஜய் வந்து நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருக்கிறது, செகண்டரி திங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரூர் இன்சிடெண்ட்டு எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்த போய் அவங்களுக்கு சாதகமாக மாறிடுச்சு எல்லாமே. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி விஜய் வந்து சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டார். அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி டிஎம்கேயில் வந்து யாருமே வந்து ஒழுங்காக கன்சிடர் பண்ணுறதில்ல யாரையும். மக்களோட குறைகளை பெருசாக வந்து டிஎம்கே எம்எல்ஏஸோ டிஎம்கே அமைச்சர்களோ வந்து அதை பெருசாகவே கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு மிகுந்த அதிருப்தி வந்துருச்சு. அது இல்லாமல் விஜய் அவர்களோட வந்து கூட்டம் நடத்த விடாமல் பண்ணுறது, விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி கார்னரிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு எல்லாமே வந்து சாதகமாயிருச்சு. அதை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தலை. ஐடிவிங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து தோற்றது. அதுவும் இல்லாமல் குளத்தூரில் வந்து
ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கும் காரணம் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நிறைய மக்கள் சொல்கிறதும் அதுதான். ஸோ பார்ப்போம். இனி வரும் காலங்களில் விஜய் விசஸ் உதயநிதி அண்ணா அப்படின்னு மாறப்போகுது. ஸோ பார்ப்போம். நல்லபடியாக வரட்டும். எதிர்க்கட்சியாக அருமையாக செயல்படுறாங்க டிஎம்கே. பார்க்கலாம் எப்படி நடக்குது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, விஜய் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எதிர்க்கட்சியாக டிஎம்கே என்ன செய்யுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம வீடியோ கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி விட்ருங்க.